தற்போதைய முக்கிய செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. செய்தியை பார்க்கலாம். நடிகரும் வில்வித்தை பயிற்சியாளருமான ஷிகான் ஹுசைனி உடல்நலக் குறைவால் காலமானார். தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நடிகரும் வில்வித்தை பயிற்சியாளருமான ஷிகான் ஹுசைனி உடல்நலக் குறைவால் காலமானார். இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாஸ்கரன் அழைப்பில் உள்ளார். வணக்கம் பாஸ்கர், இது குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். நடிகரும் வில்வித்தை பயிற்சியாளருமான ஷிகான் ஹுசைனி இரத்த புற்றுநோய் காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். மதுரையைச் சேர்ந்த ஷிகான் ஹுசைனி கராத்தே மாஸ்டராகவும் பல படங்களிலும் அவர் நடித்திருக்கிறார். குறிப்பாக கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட வில்வித்தை வீரர்களுக்கு அவர் பயிற்சி அளித்து நவீன வில்வித்தைக்கு முன்னோடியாகவும் இருந்து வந்தவர். தமிழகத்தில் வில்வித்தையில் ரீகர் வில், காம்பவுண்ட் வில் ஆகியவற்றை அறிமுகப்படுத்தியவரும் ஷிகான் ஹுசைனி தான். தற்போது அவருடைய பயிற்சி மையத்தின் மூலமாக 100 வில்வித்தை வீரர்களும் 300க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்களும் இந்த பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். அவருடைய உடல்நிலையானது கடந்த சில மாதங்களாகவே மோசமடைந்திருந்த நிலையில் இரத்த புற்றுநோய் காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அவருக்கு தினசரி 2 யூனிட் ரத்தம் ஏற்ற வேண்டும் என மருத்துவர்கள் வைத்து அவர் அறிவுறுத்தி இருந்ததாக ஏற்கனவே அவருடைய தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தின் வாயிலாக தெரிவித்திருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய சிகிச்சைக்கு உதவ வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். அந்த அடிப்படையில் கடந்த வாரம் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் வழங்கி சிகிச்சைக்காக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய நிதியிலிருந்து வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் அவரது உடல்நிலையானது சிகிச்சை பலனின்றி அவர் மரணமடைந்திருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே கடந்த வாரம் அவருடைய உடலை மருத்துவம், உடற்கூறியல் மற்றும் ஆராய்ச்சிக்காக ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகத்திற்கு தானமாக செய்ய விரும்புவதாக தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அவர் தெரிவித்திருந்தார். அதே சமயம் அவருடைய இதயத்தை மட்டும் வில்வித்தை, கராத்தே மாணவர்களிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொண்டிருப்பதாக அவருடைய சமூக வலைதள வாயிலாகவே அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த நிலையில் அவருடைய உடலானது அவருடைய சொந்த ஊரான மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவருக்கு இறுதிச் சடங்குகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் அவரது உடலானது தானமாக அளிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நடிகர் ஷிகான் ஹுசைனி உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர்.